அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. ஒரு சாமானிய மக்கள் அதிகமாக குடியிருக்கிற பகுதியில் ரஹமத் அறக்கட்டளை ஒரு பள்ளிவாசலும் மதரசாவும் கட்டுற முயற்சியில் இறங்கி இன்றைக்கி 8 மாதம் ஆயிடுச்சு. அதோட உதவி கொண்டு பரவலாக வசூல், வெளியூர், பள்ளிவாசல், அப்புறம் எல்லா இடத்துலையும் வசூலுக்கு ஓரளவு இறங்கி அல்ஹம்துலில்லாஹ் 75% நம்ம வசூல் பண்ணிட்டோம். இன்னும் 25% பாக்கி இருக்கிற நேரத்தில் டைம் முடிஞ்சு இன்றைக்கி 1.5 மாதம் ஆகி போச்சு. ரொம்ப சிரமமான சூழலில் இருக்கிறோம். அந்த டயத்துக்குள்ளே முடித்தா தான் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆகையினால மக்களாகிய நீங்கள் தான் அது கவனம் செலுத்தி எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். நாங்களும் முடிஞ்ச வரையிலும் எல்லாரையும் மேக்ஸிமம் சந்திச்சிட்டோம். சில பேர் வாதா கொடுத்துருக்குறாங்க தர்றோன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் வரல. இப்போ முக்கியமான காரணம் நம்மளுக்கு டைம் இல்லை. அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் முருதத்தா ஒரு கண்டிஷனில் இருக்கிற சூழல்லாம் இருக்குது. சில பிள்ளைகளுக்கு சரியான பாடம் படிக்க முடியாமல் அவங்களுக்கு அந்த மார்க்க கல்வியே இல்லாமல் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் கவலையில் கொண்டு தான் இந்த வேலையை செஞ்சோம். ஆகையினால சிறு தொகை இருந்தாலும் பரவாயில்லை, இதில் நாங்கள் பேங்க் டீட்டெயிலு, QR கோடு, எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாம் போட்டு விடுறோம். வசதி படைத்தவர்கள், பெருமக்கள் எங்களை தொடர்பு கொண்டு அதுக்குண்டான காரியத்தை கேட்டிங்கன்னா கூட நாங்கள் பதில் சொல்கிறோம். சிறியவர்கள் உங்களால் முடிஞ்ச சின்ன தொகையாக இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து இந்த காரியத்தை முடித்ததாக இருக்கட்டும். தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதை இது பார்த்த உடனேயே நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் இது பண்ணி விட்டுருங்க. QR கோடில் போடுங்க. நாங்கள் அந்த சீக்கிரம் வேலையை முடித்தா தான் நாங்கள் அடுத்த காரியத்தில் இறங்க முடியும். பள்ளிவாசலுக்கு முழுசாக கட்டுறதுக்கு உண்டான அடுத்த முயற்சியில் இறங்கணும். இப்போதைக்கு இடம் தான் வாங்குகிறோம். இடம் வாங்குறதுக்கே இவ்வளோ காலம் போயிட்டே இருக்குது. அதனால எல்லாருமே உதவி செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தலைவர் சொன்ன மாதிரி எல்லா ஜமாத்துகளும் ஒன்று திரண்டு எங்களுக்கு திருப்பூரில் இருக்கிற அனைத்து ஜமாத்துகளும் ஒன்று திரண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மேலும் இது திரும்ப நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, எங்களுக்கு இப்போ நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறோம். இடத்த வாங்கிக்கிட்டு அதுக்குண்டான அமௌண்ட் கொஞ்சம் கால அவகாசம் முடிஞ்சு வச்சிருச்சு. அதனால் எல்லா ஜமாத்துகளும் ஒன்று திரண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து நிதி கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லா ஜமாத்தும் வந்தாங்க, நம்ம ஆய்வு செஞ்சுட்டு போனாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால ஒரு கோரிக்கையை திருப்பி வைக்கிறேன்னு சங்கடப்பட வேணாம். அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜமாத்துக்கு ஒன்று சேர்ந்து எங்களை கை தூக்கி விடுங்க.